ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கு நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காணப்படுற இந்த எல்இடி பல்ப் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில டூல்ஸ் வந்து தேவைப்படும். அதில் முதலாவது டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயரொன்று வந்து எடுத்து அதில் இரண்டு சைடையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இரண்டாவது டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டர் அண்ட் ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்றையும் வந்து எடுத்துருங்க. இது ரெண்டும் தான் நமக்கு இந்த லைட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்பேர் பண்ணுற லைட்டை வந்து ஹோல்டரோட கனெக்ட் பண்ணி அந்த ப்ளக்கை வந்து சுவிட்ச் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். இந்த எல்இடி பல்பை பொறுத்தவரையில் இது வந்து தொடர் இணைப்பால் உருவானது. தொடர் இணைப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து தொழிற்படாமல் விட்டாலும் மற்ற அனைத்து லைட்டும் வந்து தொழிற்படமாகிவிடும். இதில் வந்து சிறிய சிறிய லைட்களாக பல லைட் வந்து காணப்படுது. ஸோ இதில் ஒரு லைட் தான் வந்து பழுதடைஞ்சிருக்கணும். இதை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த வயரை வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டில் ஒவ்வொரு லைட்டாக வந்து இந்த வயரை வச்சு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த லைட்டில் வந்து சிறிய சிறிய லைட்களாக வந்து பல லைட் காணப்படுது. இதுலேயும் நேர்மறைன்னு வந்து ஒவ்வொரு லைட்டுக்கு முனைகள் காணப்படுது. இந்த லைட் இதில் எந்த லைட்டில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வயரில் இரண்டு முனைகளும் வந்து அந்த லைட்டில் வைக்கும் பொழுதோ அந்த லைட்டை தவிர மற்ற எல்லா லைட்டும் வந்து ஒளிந்துச்சா அந்த லைட் தான் வந்து பழுதடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அறியலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி அதை வந்து அறியறங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கக்குள்ள மற்ற அனைத்து லைட்டும் வந்து ஒளிருது. ஸோ இந்த லைட் தான் வந்து பழுதடைஞ்சிருக்கு. இது எப்படி அகற்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெரி சிம்பிள் தான். ஒரு கத்தியையோ அல்லது ஒரு கத்தரிக்கோலையோ பயன்படுத்தி அழகான முறையில் வந்து இந்த லைட்டை வந்து அகற்றலாம். அகற்றியதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு சதுரங்கள் வந்து ஒட்டாத மாதிரி வந்து காணப்படும். இதை வந்து ஒட்டுறதான் நம்மளோட வேலை. இதை எப்படி ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வழிகளில் ஒட்டலாம். ஒன்று சோல்டரிங் அயனை பயன்படுத்தி ஒட்டலாம், இல்லாட்டி வேறொரு வழி ஒன்று இருக்கு. என்கிட்ட சோல்டரிங் அயன் இருக்கிறதால வந்து நான் சோல்டரிங் அயனால் வந்து ஒட்டுறேன். அப்படி இல்லாதவர்களுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய செம்பு கம்பி ஏதாவது வந்து எடுத்து இதில் வச்சு ஒரு கம்மால் வந்து ஒட்டி விட்டீங்கன்னா காணும். இது வந்து வேலை செய்யும். முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை செய்யறதுக்கு முதல் நம்ம மின் இணைப்பை வந்து துண்டித்து விடணும். அதாவது நம்மளோட லைட்டரை ப்ளக் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி விடணும். இப்போ நான் சோல்டரிங் பண்ணி முடிச்சுட்டேன். இதே போல் அழகான முறையில் வந்து நம்ம சோல்டரிங் பண்ணணும். இப்போ இதை ஒரு ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வேலை செய்தா இல்லையாங்கிறத வாங்க பார்க்கலாம். மிகவும் அழகான முறையில் வந்து இது ஒளிருது. ஸோ இதுதான் சின்ன வேலை தான். இதுக்காக நாம் கடையில எல்லாம் போய் இந்த லைட்டை வந்து ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். கடையில் செய்கிற வேலையை தான் நம்ம வீட்டில் செய்கிறோம், வீட்டில் செய்கிற வேலையை தான் அவள் கடையில் செய்வாள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான கண்டுபிடிப்பு, மீண்டும் ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.